விசேஷங்களை குரு நியமன ஆராய் வருகை தந்திருக்கும் அனைவரையும் திருச்சபை சார்பாக பேசிக்கொள்கிறோம். நாளிலும் வருகிற 5 ஆண்டுகளுக்கு ஆயிராப்பி திருச்சபையில் தனி செய்யும்படியாய் கருணர் அழைக்கப்பட்டு இந்த நாளிலே அவர் ஆர்வமும் இல்லாதவாறு பரிசுத்த ஆவியினால் உள்ளது. ஆற்றலை கொடுத்து ஆவியை கொடுத்து உலகத்திற்குள்ளாக போங்கள், திருவசனத்தை பிரசங்கிங்கள், சீடராக்குங்கள் என்கிற வேளாண் கட்டளை கொடுத்து இன்றைய வரை நீ செயல்பட்டு வருகிறேன் சுவாமி. இப்பொழுது எங்களுடைய ஆம்பூர் சபை சென்றி ஆண்டவரே திரு ஜான் பெர்னாட்ஷா ஐயர்வர்களை இத்திருச்சபையின் 1000 கடந்து போன வருடங்களிலே வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வந்து அதற்காக நமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே புதிய போதகராக திரு கிறிஸ்டியன் ஐயர்வர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கின்ற சுவாமி. கடந்து போன காலங்களிலே லூதரன் திருச்சபையிலே பணியாற்றுகின்ற சாக்கியத்தை கொடுத்து சிறப்பாக செயல்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவரை திருச்சபை 1000 பொறுப்பேற்கின்ற அருமை ஆயரோடு நீ தங்கிருந்து ஆண்டவரே நீர் அவரையும் ஆசீர்வதி. இதை கொண்டிருந்து நடத்துகின்ற ஐஎஸ்சி முன்னாள் தலைவரே, ஆம்பூர் சபைச்சங்கத்தினுடைய தலைவரும் ஆம்பூர் சபைச்சங்கத்தினுடைய செயலர் டாக்டர் இமானுவேல் ராஜசேகரன் அவர்களே, பொருளாளர் சாந்தகுமார் அவர்களே, நச்சேரி பணியினுடைய கல்வியர் எஸ் ஜான் குமார் ஐயர்களே, இதில் பங்கு பெற்றிருக்கின்ற ஆண்டவரை முன்னாள் தலைவர்கள் திரு விக்ரா ஐயர்களே, திரு துரேஷ் ஐயர்களே, ஆண்டவரை திரு லான்சன் பிரேம்குமார் ஐயர்களே, திரு ஆசி நவராஜ் அவர்கள், திரு சந்தோஷ்குமார் அம்பேத்கர் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதி. மட்டுமல்ல ஆண்டவரை இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்களை உங்கள் கருத்தை வைத்து நான் ஜெபிக்கின்றோம். நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகி கடவுளுக்கு நன்றி படைகள் என்கிற திருவார்த்தை கேட்கப்பட்டமாக இந்த குரு நியமிப்பு ஆராதனையானது ஆண்டவரை உடைப்பார்களே அது வலிமையாக ஆசீர்வாதமாக இருக்கு. நீர் அறிவுரையும் வந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களாகவும் ஆண்டவரே திருச்சபை தலைவர்களாகவும் வந்திருக்கின்ற அனைவரையும் கூட நீர் ஆசீர்வாதம் வேண்டுமாய் எல்லா ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாக இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்கள் மக்களுக்காக பாடல் 124 பாடல் கேள்வி சொல்கிறார். Yes,
பகுதி. சங்கீதம் 3வது சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தரை தொழுது கொண்டு ஆழ்ந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வாசல்களில் நன்றி இருக்கிறோரும், அவர் பிரகாரங்களில் துதியோரும் பிரவேசிங்கள். அவர் நன்றி செலுத்தி அவர் நாமத்தை சொஸ்தரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறை கொண்டது என்பது. பழைய பாட்டின் திருமுறை பகுதி இறைவியாவின் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 முடிய நமக்கு அந்த இயேசு சந்தோஷம் வாசனை. இறைவனுடைய திருப்பதர்சன புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 முடிய வார்த்தைகளை நாம் ஆசீர்வாதமாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பேசுவதை அழைத்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை நியமனம் செய்தேன் என்று சொல்ல, நான் ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் இழந்தேன் என்று உரைத்தேன். கர்த்தரிடம், நான் இழந்தேன் என்று நீ சொல்ல வேண்டாம், நான் உன்னை அனுப்பும் இடமெல்லாம் நீ போய், நான் உனக்கு கட்டளையிட்டவர்களெல்லாம் நீ பேச வேண்டும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதை சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி தன் வாயை கொண்டு, இதோ என் வார்த்தைகள் உன் வாயிலை கடந்தேன், பிடுங்கவும் பிடிக்கவும் அவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த ஜாதிகள் மேல் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தேன் என்று கர்த்தர் கண்டு சொன்னார் என்றார் என்பதுவே. பகுதியாக எபேசியருக்கு எழுதிய 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய முதலிற்கு அன்பர்கள் அதற்கு நவராத்திரி வாசிக்க கேட்டுள்ளது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய சூழ்நிலை மன்னிப்பதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைவர்களாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு விரியாக இருக்கிற சகல கருத்துவினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பது. பரிசுத்தமாக எழுதி நட்சத்திரம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய அவர்களுக்கு அனுபவர்கள் அவர்களுக்கு விகாசம் பயணமாக இருக்கிற வாசனத்தை கேட்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 முடிய வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். 11 சிஷ்யமோ இயேசு தங்களுக்கு குறித்திருந்தபடி கலிலேயாவுள்ள மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு கிட்டவர்களை நோக்கி, வானமும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராகுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கைப்பற்றுகிறவர்களுக்கு உபதேசங்கள் வேண்டாம். இதோ இவர்களுடன் நான் சகல உங்களோடு என்று சொன்னார் என்பதை விசுவாசத்தை சகல பரிசுத்தவானோடு இணைந்து அப்போஸ்தல விசுவாசத்தினுடைய செய்வான். Yeah.
மகிழ்ச்சியான இந்த குரு நியமன ஆராதனையில புதிய போதகருக்கும் கூறி வந்திருக்கிற நமக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளும்படியாக நம்முடைய இந்திய சுவிசேஷ புத்தகம் திருச்சபையுடைய முன்னாள் பெருந்தலைவர் திரு சாம் பிராந்திகன் பெறும் ஐந்தவர்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணியிடத்திற்கு பயணப்படுத்துவது இன்னொரு பணித்தளத்திலிருந்து பணி மாறுதல் பெற்று இங்கே மூன்றாவது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை அடங்கிய வார்த்தைகளை முதலாவது வாசகத்தை பவுலியார் அப்பல்லோயார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். இப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்பதை சிற்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை வழியாக எங்களுக்கு என்ன சொல்ல புகழ்கிறதை நாங்கள் ஆர்வத்துடன் அவரோடு கேட்டு அந்த ஆண்டவரை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களாய் ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதன் வழியிலே நாங்கள் நமக்கு ஊழியம் செய்ய கருத்துரையும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிறது வாழ்க்கையினுடைய வட்டம். அதனால வழிய போறதுக்கு புதிய போறதை ஏற்றுக்கொள்வதற்கிறதல்ல, இது ஒரு ரீசைக்கிளிங். அதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தி இன்னொரு இடத்திலும் பயன்படுத்தலாம் என்கிற அர்த்தத்திலே தான் இந்த சொல்லாடலை நான் பயன்படுத்துகிறேன். பழையன கடந்து போகிறது, புதியன உங்களுக்காக புகுத்தப்படுகிறது. ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே மாறாதது என்று சொல்லுவார்கள். கண்ணதாசன் அவர்கள் சொல்லும் போது மாறாதிருக்கிறதுக்கு நாம் ஒன்று வனவிலங்கு அல்ல என்று சொல்வார். ஒரு கவிதை நீளமாக போய்கொண்டிருக்கிறது. அனைத்தையும் சொல்ல வரும்போது மாற்றம் தான் மனித வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. கடந்த 5 வருடங்களாக திருக்காங்கர் அவர்களிடத்தில் நீங்கள் ஊழியத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த ஊழியத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள், ஊழிய வாஞ்சையில் வளர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் தூரத்தில் இருந்தாலும்
ஊடகங்களின் வழியாக நம்முடைய வளர்ச்சியை அவ்வப்போது தெரிவித்துக் கொள்ளப்பட்டே வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முதலாக என்னுடைய போதக வட்டத்தில், அதாவது நான் பணியாற்றி கொண்டு வந்து 6ஆம் போதக வட்டத்தில் அவருடைய பயிற்சி காலங்களை ஒரு 3 வருடம் என்னோடு கழித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு போதக பணியிடங்களெல்லாம் கிடைத்து உற்சாகத்தோடு பொறுமுறைகள் செய்தார் என்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த நிலையில் அவரை இங்கிருந்து நம்முடைய திருச்சபையினுடைய முறைமையின்படி, நடைமுறையின்படி 5 வருடத்திற்கு ஒரு போதகர் ஒரு இடத்தில் பணியாற்றிய பிறகு வேறொரு இடத்திற்கு பணி மாறுதல் செய்கிறதற்கான வழக்கத்தை புதிதாக நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையானது புகழ்த்தி இருக்கிறது. இது கூட ஒரு மாற்றம் தான். இது நல்லதா அல்லது கெட்டதா என்கிறதை வருங்காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுதே இதை குறித்த ஒரு அபிப்பிராயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதுவும் சரி என்று சொல்லுகிற நிலையில இல்லை என்கிறதை போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனாலும் கிடைத்ததை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இயல்பு. யார் நம்ம இடத்துல வந்து ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியக்காரன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் தலையாய கடமையாக செய்கிறார்கள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர்கள் முதன்மையாக கொண்டு ஊழியம் செய்வார்கள். அதை கூட பவுல் இதே பகுதியில் சொல்கிறார், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே நாங்கள் பிரசங்கம் செய்கிறோம். வேறொரு செய்தி அல்ல, கிறிஸ்துவை பற்றிய செய்திதான். அதை பிரசங்கிக்கிறதுக்காக தான் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரையும் கடவுள் அழைத்து அந்த ஊழியத்தில் அவர்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இதற்கான தகுதி என்கிறது எங்களிடத்தில் இல்லை என்கிறது நீங்கள் வாசித்த பகுதிகளிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இறைமையாக அழைக்கும் போது எனக்கு இந்த தகுதியெல்லாம் இல்லை, அதனால என்னை விட்டு விடுங்கள் என்று அவன் விலக நினைத்த போது ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு அருள் கொடுத்து ஆற்றல் கொடுத்து அவனை உலகத்தையே தலைக்கீழாக மாற்றக்கூடிய ஒரு வரத்தை அவனுக்கு கொடுத்து ஊழியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை இடிக்கிறதுக்கும் விழுங்குகிறதுக்கும் நடுகிறதுக்கும் விடைய செய்கிறதுக்கும் முன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் கொடுக்கின்ற உத்தரவாதத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு சுவிசேஷ வார்த்தை நிர்வாகியத்தில் அவரே தான் சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை போதகர்களாக அவரே ஏற்படுத்தினார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இது நாங்களாகவே உண்டாக்கி கொள்கிற ஒரு காரியம் அல்ல. எல்லா ஊழியக்காரனுக்கும் இந்த உண்மை தெரிந்திருக்க வேண்டும். தகுதியை பார்த்து கடவுள் யாரையும் அழைக்கவே இல்லை. பெரும்பாலான தேவ மனிதர்கள் வேதத்திலே நீங்கள் பார்த்தார்கள், அந்த அழைப்புக்கு, ஆண்டவருடைய அழைப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களாகவே இருந்ததில்லை. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற வேலைத்தான் கடவுளுடைய வேலை. அது அவரால் தான் முடியும். ஆண்டவரே பாவியாகி என் மீது இரக்கம் என்று வேண்டிக் கொண்டவனைத்தான் ஆண்டவர் நீதிமானாக மாற்றினார். அந்த ஒவ்வொருவருடைய தகுதியின்மையில் தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. நாம் பலவீனமானவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது உன்னுடைய பலவீனத்தில் கூட நான் 3 முறை வேண்டிக் கொண்டேன். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்தில் கூட என்னுடைய வல்லமை
சொன்னாங்க போல அதனால் நான் பலவீனனாய் இருக்கிறதிலே நான் பெருமைப்படுகிறேன். எப்பொழுது நான் பலவீனனாய் இருக்கிறேன் என்று உணர்கிறேனோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பலவீனிலே வந்திருக்கிறேன். காலி குடத்தில் தான் நீர் நிரப்பினால் நிரம்பும், நிறைகுடத்தில் நீர் ஊற்றினால் அது வழிந்து போயிடும். அதே போல ஆண்டவனுக்கு முன்பாக எல்லாருமே காலி குடங்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய வரம் அல்லது என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய படை, என்னுடைய சுற்றம், இப்படி எத்தனையும் நாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்குமே பொருள், ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபையாருக்கும் இது பொருந்தும். சில நேரங்களில் ஊழியக்காரர்களை மட்டும் நாம் அவர்களிடத்தில் மட்டும்தான் இதை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நாம் அதை செய்கிறது. இது போலதான் புதிய போதகர் முதலாக ஆலயத்தில் வந்து முதல் சர்வீஸ் நடத்த பிரசங்க நடிகளை அவர் ஏறி நின்று கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை அவர்களுக்கு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்ற அந்த வார்த்தையின் பேரில் ஒரு ஆரவாரமான ஒரு பிரசங்கம் என்று சொல்லலாம். ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு செய்தி, ஒரு வல்லமையான செய்தி. நம்மெல்லாம் அதுக்காக எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரத்தோடு அவர் செய்தார். ஆலயம் முடிந்த உடனே ஆராதனைக்கு பிறகு அவர் போய் வாசலில் இருந்த போது வந்தவர்களெல்லாம் அவரை பாராட்டிட்டு போனார். பாஸ்டர், ரொம்ப சூப்பர் பிரசங்கம் பாஸ்டர், நல்லா பண்ணீங்க, இது போல பிரசங்கம் இது. ஆராதனை வழியே எல்லாரும் முகத்துவரமாக எடுத்துட்டு போயிட்டாங்க. 3வது வாரம் அதே ஆலயம், அதே ஆராதனை, அதே பிரசங்க நாடு, அதே போல ஏறி நின்று நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பு கூறுங்கள் என்று பிரசங்கத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் சபையார் எழுந்திருந்து ஐயர் வேற பிரசங்கமே தெரியாதா, 3 வாரமா இதே பிரசங்கம் தான் செஞ்சுக்கிறீங்கள, என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிறாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னான். நான் ஏன் 3 வாரமா இதே பிரசங்கம் பண்ணிருக்கேன்னாக்கா, என்னுடைய முதல் பிரசங்கத்துக்கே இன்னும் உங்களிடத்தில் இருந்து பதில் வரல. நான் சொன்ன முதல் பிரசங்கம் என்ன, உங்களில் நான் அன்பு கொண்டது போல நீங்களும் ஒருவரையும் ஒருவர் அன்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட பதில் வரல. கோயில் முடிஞ்சவங்க சண்டை போட்டு போறாங்க, எல்லா வீட்டுக்கு போய் சண்டை போடுறாங்க. அப்ப இந்த பிரச்சனை எதுக்கு? அதுதாங்க போன கருத்து முன்னாடி வரும். நேற்றைய தினத்தில் இந்த காதல் வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிடும். ஆண்டவருடைய செய்தியானது நம்மிடத்திலே வரும்போது அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றவில்லை என்றால் தப்பு யார்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். யார்கிட்ட இருக்குது தப்பு? போதகர்கிட்ட இல்லை, கேட்கிற நம்மிடத்தில் அது இருக்குது. அதாவது அவர் சரியா சொன்னாரோ அல்லது அவர் சொல்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேதத்தை சொன்னார். வேதம் தன்னுடைய நோக்கத்தை உங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பித்தான் அது சொல்லப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவருடைய வசனத்தை சுமந்து வருகிறவர்கள் யார் எப்படி செய்கிறார்கள் என்கிறது விமர்சனம் செய்கிறதற்கு அல்ல. நாம் நிறைய நேரங்களில் அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் எடை போட்டு பார்க்கிறோம். அந்த ஐயர் நல்லா பண்ணாரு, இந்த ஐயர் அவரை நல்லா பண்ணல, அல்லது இவரை விட அவரை விட இவர் நல்லா பண்ணாரு,
என்ற ஒரு விமர்சனத்தை நாம் வைக்கிறோம். ஆட்கள் அல்ல. அதாவது நம்ம லுத்தரன் கொள்கையில கடவுளுடைய வசனத்தையும் சாக்கிரமத்தையும் பயன்படுத்தும் போது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இதை சொல்லுகிற ஆளோ, சொல்லுகிற முறையோ, சொல்லுகிற தன்மையோ முக்கியம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தையின் வழியாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். உங்களிடத்திலே வசனத்துக்கு பதில் இல்லை என்றால் உங்களிடத்துல என்ன இல்லை என்று அர்த்தம். ஆவியானவர் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். கிரியை செய்ய அனுமதிக்கவில்லை என்று அர்த்தம். ஆகவே ஆட்களுடைய தன்மைகள் வேறுபடலாம், மாறுபடலாம். வரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கிறதில்லை. இங்க பல பேருடைய குரல் கேட்டீர்கள் இல்லையா? ஒவ்வொருவருடைய குரல் வித்தியாசமாகவே இருந்திருக்கிறது. ஒரே மற்ற குரல் போல யார் குரலும் இல்லை, வித்தியாசமாக இருந்திருக்கிறது. வரங்கள் வித்தியாசமாயிருக்கும். ஒரு சுவிசேஷகன் பிரசங்கிக்கிறதை போல நான் பிரசங்கிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது என்னை போல அவர் ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம். வரம் வித்தியாசப்படும். ஆனால் ஆண்டவர் ஒருவரே. ஊழியர்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவரே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த நாளில் இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், பல நேரங்களிலே திருச்சபைகள் பிளவுபடுகிறதுக்கு இந்த மாதிரி ஒப்பீடுகள் இருக்கிறதுனால தான் திருச்சபைகள் பிளவுபடுகிறது. கடவுளுடைய வார்த்தையை வார்த்தையாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பிளவுகள் வருகிறது. கொரிந்திய திருச்சபையில இந்த பிளவு ஏற்பட்டது. என்னவென்றால், ஊழியக்காரர்கள் மத்தியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வேறுபாடுகளை பார்த்தார்கள். ஊழியக்காரர்களிடத்துல தனக்கு ஆனவர் தனக்கு ஆகாதவர் என்ற ஒரு பிரிவினையை பார்த்தார்கள். அதனால்தான் கொரிந்திய சபையில பிரிவினைகள் இருந்தது என்கிறதை முதல் அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் அதை பற்றி பேசுகிறார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் அவனவனுக்கு அளித்த வரத்தின்படியே நீங்கள் விசுவாசி ஆக வேண்டும் என்பதற்காக, விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக, நீங்கள் மனம் திருப்பதற்காக, நீங்கள் ஆண்டவருடைய அரசுக்கு ஏற்புடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக கடவுள் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இதில் யார் சிறந்தவன் என்கிறது அல்ல. அதை அடுத்தது சொல்லுகிறார் பாருங்கள். நான் யார்? பவுல் என்கிறவன் யார்? அப்பல்லோ என்கிறவன் யார்? பேதுரு என்கிறவன் யார்? நாங்களா எங்களை முதன்மைப்படுத்துகிறதுக்காக ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லவே இல்லையே. அதுக்கு சொல்லுகிறார், அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார். பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். விளைவு செய்கிறது யார்? கடவுள். விளைவு செய்கிறவர் கடவுள். தேவனே அதை விளைவு செய்கிறார். ஆகவே நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. விளையை செய்கிற கடவுள் மாத்திரமே மிக முக்கியமானவர் என்கிறதை அந்த கண்ணோட்டத்தோடு கூட ஊழியக்காரர்களுடைய ஊழியர்களை பாருங்கள் என்கிறதை சொல்லுகிறதற்காக இதை நான் எடுத்திருக்கிறேன். இப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே ஆகும் என்பதை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, மாற்றம் ரொம்ப நல்லது. அது நல்லது என்கிறதை நம்முடைய அணுகுமுறையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிழ்ச்சிக்கென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள்
அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலே நின்று அல்லது இந்த பீடத்திலே நின்று இந்த குறிப்பிட்ட நின்று யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறார்களோ அவர்கள் அல்ல கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்களை கனம் பண்ணுங்கள். அவர்களுக்கு பணிவுரை செய்யுங்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ILC Augustine Standing Committee on Mission and Stewardship, SCMS GWC Declaration. As per the request ILC Augustine Standing Committee on Mission and Stewardship, SCMS GWC Declaration. The Holy James Centenary Lutheran Central European Pastorate to extend the transfer card to Reverend R. Christy Raj to be the pastor of the pastorate, and recommendation from the Standing Committee on Mission and Stewardship Committee of August Synod ILC. The office of the SCMS GWC Committee resolved to approve the transfer extend by above said the pastor of Reverend R. Christy Raj and make the arrangement for the installation service along with August Synod President and the Secretary and the Treasurer, other Synod officers August Synod. By the virtue of the authority vested upon me as the convener, SCMS GWC Committee, August Synod ILC, I hereby declare that the Reverend R. Christy Raj is a pastor of the Holy James Centenary Lutheran Church, Central Pastorate, and be that installed by Reverend M. Emmanuel Sabapati, the President of August Synod ILC. I invite the President of August Synod ILC to install the newly pastor Reverend R. Christy Raj. குருதேவன ஆராதனையின் முதல் பகுதியை நம்முடைய சபை சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு விக்டர் அவர்கள் முதல் பகுதியை நமக்கு வாசித்து கொடுப்பார்கள். அன்பான போதகர் அருள் கிருஷ்ணராஜ் அவர்களே, நீர் இந்த சபையில் உருவாக அழைக்கப்பட்டு இப்பொழுது இடத்தில் உள்ள கிறிஸ்துவின் மலையை கவனிக்கும்படி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போகிறபடியினால் பக்தி வைராக்கியமுள்ள ஒரு குருவுக்கு ஏற்ப ஒரு புனித ஓய்வுக்கு எடுத்த உயரிய கடமைகளை நிறைவேற்றும்படி அக்கடமைகளை மனதில் வைத்துக் கொள்ளுவது நன்று. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகிய தெய்வ வசனத்தின் சுத்த போதகத்தை பிரசங்கித்து உபதேசம் பண்ணி திருசாக்குகளை கிறிஸ்துவின் ஏற்பாட்டின்படியும் ஒழுங்கின்படியும் பரிமாறி இளைஞர்களுக்கு இரட்சணிய வழியை காண்பித்து விசாரிக்கிறவர்களுக்கு போதனை செய்து பதவியினரை பலப்படுத்தி கெட்டுப் போனவர்களை தேடி தவறினவர்களை சீர்படுத்தி துயரப்படுவதை தேற்றி வறியவர்களை ஆதரித்து வியாதிஸ்தர்களை சந்தித்து மரண அவஸ்தையில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்து ஒரு மந்தையில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆவிக்குரிய நன்மைக்காக எடுத்து வருகிறார்கள். மது ஊழியத்தை தேவ வசனத்தின் இசையை நடத்தவும் இந்த ஊழியத்துக்கு குறை இடமில்லாதபடி யாதொன்றிலும் இடங்களுக்கு ஏது உண்டாகாமல் உண்மையும் ஒரு வீட்டாரையும் தெய்வ பக்தியிலும் நன்னடத்தையிலும் மற்றொரு மாதிரியாக காட்டவும் தெய்வ வசனத்தை தியானிப்பதிலும் அதை ஆராய்ந்து படிப்பதிலும் கருத்தாய் இருப்பது அவசியம். பரிசுத்த பவுல் பின்வருமாறு கூறுகிறார்:
அத்தேற்ற ஊழியத்தை அபேட்சிக்கிறவன் நல்ல ஊழியத்தில் இருக்கிறார். இது உண்மையான வார்த்தை. ஆகவே அத்தி அர்ஜுனவன் ஒற்ற சாக்கப்படாதவனும் ஒரே மனைமுறை புருஷனும் தெளிந்த சிந்தை உள்ளவனும் நிதான புத்தி உள்ளவனும் யோகதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சம்பந்தமாய் இருக்க வேண்டும். அவர் மதுபான பிரியனும் கலக காரணமாய் இல்லாமல் பொறுமை உள்ளவனும் சண்டை செய்யாதவனும் பணாசை இல்லாதவனாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் சம்பூர்ண நல்லுடக்கத்தோடு தன் பிள்ளைகளை கீழ்ப்படியப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். அவர் நிர்மாம் அடைந்து பிசாசுக்கு நேரிட்ட ஆப்பினையை விடாதபடி புதிய சீரனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசை கடிந்து விடாதபடிக்கு புறமானவைகளாலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். திருவசனத்தை பிரசங்கி சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் விட்டுவிடாதே. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் குற்றத்தை எடுத்துக்காட்டு கடிந்து கொள், புத்தி சொல்லு, எல்லாவற்றிலும் மன தெளிவுடனாயிரு, துன்பத்தை சகித்து சுவிசேஷ வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பேச்சிலும் நடக்கையில் மாற்றிடும் விசுவாசத்திலும் தூய்மையிலும் விசுவாசத்திற்கும் ஆகிய அன்பர்களும் வாசிக்கிறதும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதும் கருத்தாக மூவருடைய கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வளத்தை பற்றிய தாக்கம் உண்டாகிறது. அதனால் நானே சொல்ல கிறிஸ்டிராஜ் இச்சபையின் முடிவில் கடவுளின் சந்தையில் வைக்கிறேன். இந்த சபையின் விசாரணை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஊழியர்களுடைய கடமைகளெல்லாம் உண்மையாக செய்வதும் ஆதாரிக்கிறார்கள். கடவுளின் திருவசனத்தை சுவிசேஷத்துடன் சபையின் விசுவாச அறிஞர்கள் செய்ய பிரசங்கித்து போதித்து நமது ரட்சகரை உபதேசித்து தெய்வபக்தியும் பரிசுத்தமான வாழ்வினால் அலங்கரித்து வருகிறார். திருச்சபையின் பொறுப்பாக அன்பான சபையாரை உங்கள் குருவாயிருக்கும் பணிகள் அழைத்த தலைவர் கொடுக்குவான் கேட்கிறீர்கள். ஆதலால் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களுக்கு அளிக்கும் பொறுப்பேற்று இத்தகைய சிறப்பும் பதவியும் முறைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களிடம் கேட்டுக்கொள்வதை பற்றி எப்பொழுதும் கவலை அளிக்க வேண்டும். திருவசனம் பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கும் கருத்தாய் வந்து அதை மனுஷ வசனமாக தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். உங்கள் புத்திமதிக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கொள்ளுமான வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கேட்டு செய்யும் புத்தி சொல்லுவது வளர்த்துவார்கள் என்ற புத்திமதியை மனதில் கொண்டு பிள்ளைகளுக்கு உபதேசிப்பது பொறுமையாக இருந்தது. உங்களுடைய கனப்பணியை அன்பு கொள்ளுங்கள். ஒரு நடுவில் உழைத்து ஆண்டவருக்குள் உங்கள் தலைவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்வது நீங்கள் அறிந்து அவர்கள் வேலை நிமித்தம் அன்போடு அவர்களை மிகவும் அதிகமாய் மதிக்கும்படி வேண்டிக் கொள்வோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இவர் தம் உழைப்பொழியும் அவர்கள் முகமலர்ச்சியாக எடுத்திருக்கவும் உங்கள் நன்றியை வரிசையும் பணிகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படவும் இவருக்காக எல்லாம் நிச்சயம் பண்ணுங்கள். இவருடைய மீட்புடைய தேவைகளுக்காக வேண்டிய விஷய கருத்தாயுங்கள். வேலைவான் தன் மொழிக்கு பார்க்கலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த பவுல் திருவசன உபதேசத்தை கேட்கிறவன் உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கிறவர் என்று சொல்கிறார். கடைசி வாக்கி அப்போஸ்தலன் சொல்கிற வாக்கியத்தை நினைவு கூறுங்கள். உங்களுடைய நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அறிவீர்கள். அவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு கணக்கை ஊக்குவிக்கப் போகிறவர்களால் இருக்கிறார்கள். அவர்கள் மனதினோடு அல்ல சந்தோஷத்தோடு அப்படி செய்ய பாருங்கள். அவர்கள் மனதினோடு அப்படி செய்தால் அவர்கள் நலமாக உங்கள் குருவை அவர்கள் கிறிஸ்டியன் அவர்கள் கடமையின் நன்மைகளுக்காக ஏற்றுக்கொள்ளவும் பிரதான மேம்படும் ஆத்ம அத்தியட்சமாக இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் மேல் வைக்கப்படும் அத்தியட்சத்துக்கும் வழிகாட்டுக்கும் காட்ட வேண்டிய அன்பையும் கனத்தையும் ஆண்டவருக்கு ஏற்ற கீழ்ப்படுவதையும் உங்கள் குருவுக்கு காண்பிக்க
ஆனதாக இருக்கின்றன. சகோதரர்களே, அதற்கு கிறிஸ்டியாஸ் அந்த அழைப்பின் நிமித்தம் திருச்சபை வழக்கத்தின்படி நான் இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் சபையின் குருவாக ஜேம்ஸ் நூற்றாண்டு திருச்சபையின் குருவாக முன்னேற்றம் செய்கிறேன். கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகும் நாளில் நீர் உங்களுக்கான மொழி விசாரணை குறித்து கணக்கு ஒப்பிக்கப் போகிறபடினால் அந்த கணக்குகளை ஜாக்கிரதையாகி உண்மையாக நிறைவேற்றி கேட்டுக்கொள்வேன். ஆளுமையும் பெரிய நிலைக்கான ஆண்டவராக இயேசுவை நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தோடு மறைத்தொழுக்கிறவர் பண்ணிய சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை இந்த நிலவில் நீர் தமது சித்தத்தை செய்துவர நன்மையான நாவற்று பூரணப்படுத்துவாராக அவருக்கே எனக்கு மகிமை உண்டாவதாக கருத்தாமை ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது போதற்காக அவர்களை வசனம் சொல்லியோ ஆசிர்வதிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மாதம் நீ போக வேண்டும்தான் நான் போகிறேன். கடவுளுடைய இந்த ஊழியத்திலும் இந்த இடத்திலும் இந்த திருச்சபையில் மக்களோடு பயன்படுத்தி ஒரு நாட்டின் மகிழ்ச்சியை காத்துக் கொள்வார்கள். அமையும். புதிய போதகராக பொறுப்பேற்றிருக்கிற அவர்களே, கர்த்தராகி கர்த்தர் வழங்குவதை கேட்பேன். கர்த்தர் தம் ஜனத்துக்கும் பக்தருக்கும் சமாதானத்தை அருள்வார். அவர்கள் மதிக்கேற்று திரும்பாதிருப்பார்கள். கர்த்தாவின் சமாதானம் அருள் வழிநடத்துதல். நீங்கள் பெற்று இறைப்பணியை சிறப்பாய் ஆற்றிட இறைவன் அருள் தருவாராக. ஆமென். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் சேவை கற்று சொல்வது வண்ணமாய் உங்களை இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் ஆசிரியருக்கு இடப்படுத்தி காப்பார்கள். அவர்களே, என்னுடைய வார்த்தை விதமாக வருகிறது. உன்னை குறித்தும் என் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இவற்றிலே நிலை கொண்டிரு. இவ்விதமான உபதேசத்தை செய்வதனால் அவர்களையும் உன்னையும் மீட்டுக் கொள்வார். 1 தீமோத்தேயு 4:10. குறிப்பாக 5 காலமாக பணியாற்றிய பார்த்து வருகிறோம். வந்திருக்கிற சபைசங்க நிர்வாகத்தையும் இந்திய சுவிசேஷ வேளாண் உறுப்பினர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆணவ தாமிய தேசப்படி பொறுப்பாளர்களையும் ஒப்பர்களையும் மாதங்களையும் வாலிபர்களையும் கத்தர் ஆசிரியர் காட்டுகிறோம். வழிபடுத்தோம். கத்திர கையளிக்கிறோம். எப்படி ஆசிரியர் வழிபடி பார்த்து நல்லதுதான். அவருடைய பிரியமானவர்களே,
ஜேம்ஸ் திருச்சபையாக பணியாற்றி முடியாத மோதல்வட்டத்திலே பொறுப்பேற்றிருக்கிற உங்கள் ஆய்வுக்காக சிறப்பு வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாக அன்பு சபை சங்கத்தினுடைய தலைவர் கருத்துடைய இமானுவேல் சகோதரி அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய திருச்சுவை நாயகமாக கடந்த 5 ஆண்டுகள் இந்த சில வாக்கை பணியாற்றிய அவர்களை முறையும் அவர் கூறுகின்ற முன்னாள் போதிகிற நிலையும் அவரை நான் வாழ்த்துகிறேன். சிறப்பான வகையில் இங்கே மிக சிறப்பான நிலையை குடும்பமாக பார்த்து பணியாற்றியிருக்கிறார். நான் அறிகிறேன். என்றால் ஆலங்கரை பகுதியில் போதனாக இருந்தபோது அவருடைய போதனாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஒரு புதிய பணித்தளம், புதிய சவால்கள். ஒரு நல்ல ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயத்தை கட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். இதே போல ஒரு ஆலயத்தை மிக சிறப்பான முறையில் கட்டி முடிக்கின்ற தருவாயிலே பணிகள் சிறப்பை வாழ்த்துக்களோடு நான் சொல்லி விருப்பம் பரணிதான் செய்யப்படவில்லை. கருமையான சொல்லுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை கனமான அழைக்கப்பட்டு ஆண்டவரை வசனத்தின் கூடிய நோக்கி நியமிக்கப்பட்ட அன்புகளை போதத்தினால் சென்ட் ஜேம்ஸ் சென்ச்சுரி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் பணியாற்றுவதற்கான கருத்து விஷயத்தில் மேலான இலக்கம் உண்டாய் அவரோடு குறைகிறது. அவரை வல்லமையாக பயன்படுத்தி அவர் வழியாகி சுத்த சுவிசேஷத்தை திருச்சபைக்கு பிரசங்கிப்பதற்காக சாப்பிடுவதை உண்மையான தருவார்களாகி கர்த்தரை பயன்படுத்தி சொல்கிறோம், சோதிக்கிறோம், பணிகள் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று மீண்டும் முன்னே சிறத்தின்படி ஒரு அழைப்பை சொல்கிறோம். தொடர்ந்து திருக்குறளை பயன்படுத்தி சிறத்தை திருச்சபையில் உண்மையான வார்த்தையும் உண்மையான சாப்பிடமும் பயன்படுத்தி கச்சரவை வளமையாக பயன்படுத்த வேண்டுமாச்சு. எல்லாரையும் கொண்டு அவர்கள் நம்பிக்கையும் பாதுகாப்புகளும் விசேஷமாக அவர்களை ஆசிர்வதித்து நிலையான பிரசன்னம் அவர்களோடு எதிரத்தில் எதிர்ப்பாக இருந்தவரை பயன்படுத்தியோ அதே போல குடியாற்றும் பகுதிகளும் அவரை பயன்படுத்தி நிலையான கற்று ஊழியர்கள் சிறப்பான நிலையிலே வசனத்தின் வசனம் கட்டப்படாமல் தன்மை திட்டங்களை தாராளமாக பிரசங்கிக்கப்படுவதாக கர்த்தர் விஷயமாயிற்று. வேறுபதோடு நன்றிகள் தொடர்ந்து நிறைவு பாடலாக 340வது பாடல் என்ன சிவபரியாய் என்கிற பாடலை பாடும். அந்த நேரத்தில் காணிக்கை சேகரிக்கப்படும். Oh
விசேஷமாக கிறிஸ்துவாசிகளுடைய உறவுகளுக்காக அந்த பெற்றோர்களுக்காக ஆகவே நம்முடைய உறவுகளுக்காக நண்பர்களுக்காக அவர் சாதனைகள் திருச்சபையில் அன்புடையவர்களுக்காக யாருடைய அனுப்பிச்சிருக்கிறோம். அதற்கு அனைத்து சிறப்பு நிறுவனங்களுக்காக நன்றி அடைகிறோம். ஒவ்வொருவரும் கற்ற ஆசிரியை எங்களுக்காக அந்த பறவைகளையும் தந்தை உதவி செய்வதற்கு நல்ல உணர்வையும் கற்ற ஆசிரியர்கள் அவருடைய கால சூழ்நிலையில் நல்ல தந்தை பயணிகளை கற்ற வாய்ப்பு செய்து மீதமாக நாங்கள் திரும்பி செல்கிறபொழுது ஒரு பிரசனம் எல்லோரும் இருக்கட்டும். அனைத்து நிகழ்வுகளோடு விருந்தோடுகளையும் ஒரு பிரசனம் கைவிட்டு முயற்சிக்கிறோம். இவர் நேரத்தில் நன்றியைத்தான் வாழ்நாள் புதிய கருத்தோடு இருந்து திருவிழைகளுக்காக பணியை தொடர்பு முயற்சி ஒரு சமுதிர பணிகளுக்கு சிறந்த வாசியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நாட்டு வைப்பதற்காக அனைத்தும் உலகை செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். சிவனுள்ள நல்ல ஆமை திருச்சபையுடைய சோதனைகள் மற்றும் மனிதர்களுடைய அனைத்து போதகர்களுக்கும் ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே நன்றியையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே குரு நியமன ஆராதனையை நமக்கு தேவ வசனத்தோடு கூட்டி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து அதுக்கு ராஜவிந்தியம் போதகர் அவர்கள் முன்னாள் ஐஎஸ்சி பெருந்தலைவர் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியையும் தோற்றத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்ய நம்முடைய திருச்சபையுடைய ஆலோசகர் திரு எஸ் சி ஜெயசிகாமி ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய சபை சங்க தலைவர் திரு
அருள்நிலையம் இமானுவேல் சபாபதி ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் ஜே ஜாந்தர் ஆசிரியர் அவர்களை முன்பாக வந்து போதகருக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நமது ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய செயலாளர் டாக்டர் இமானுவேல் ராஜசேகர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்ய நம்முடைய திருச்சபையினுடைய மூவர் ஆர் ஷாம்குமார் ஆசிரியர் அவர்களை முன்பாக அழைக்கின்றேன். அடுத்து கிறிஸ்துவுக்குள் வெள்ளாட்சி செய்யப்பட்ட அன்பான போதகர்கள் நாட்களே ஐயத்தினுடைய விழாவில் கொண்டிருக்கிற ஆம்பூர் சபை சங்க நிர்வாக குழு உறுப்பினர் ஆளாளர்கள் மற்றும் இத்திருச்சபையினுடைய தலைவர் அன்புக்குரிய ஆசிரியர் தானியல், செயலாளர் திரு யோகு அவர்கள், பொருளாளர் ஸ்ரீபன் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் பி சாலமோன், துணை செயலாளர் பி நிர்மல் உள்ளிட்ட திருச்சபையினுடைய வாழ்கிற சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், மாத சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாசிகள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். 2005 ஆண்டிலே 6ஆம் போதகத்திற்கு என்னுடைய திருச்சபைக்கு மெலிந்த உருவத்தோடு ஒருவர் வருகை தந்தார். அவர் வரும்பொழுது என்னுடைய போதகர் அதற்கு எஸ் ராஜமூலிகமாய் அவர்கள் அவரை உடன் அழைத்து வந்தார். அப்பொழுது அவர் யாரும் கேட்கும் பொழுது அவர் பயிற்சி போதகராக நம்முடைய போதக வட்டத்திலே பணியாற்ற வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை எங்களிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். 2005 ஆண்டு என்னுடைய 6ஆம் பெற்றேன் திருச்சபை திறப்பு விழாவினுடைய அந்த பெயர் பலகையிலே அவருடைய பெயரும் சிஆர்எம் என்று எங்களோடு கூட இடம்பெற்றிருக்கும். 2007 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே அவரோடு கூட அன்புக்குரிய எல்எஸ்சி கிளாசர் பிரேம்குமார், டி பிரேம்குமார் மற்றும் சுரேஷ் பால் வெங்கடேசர் இவர்களுக்கு 6ஆம் பெற்றேன் திருச்சபையிலே பெரிய சவாலோடு கூட ஒரு அருள்பொழிவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர் சிறப்பாக குட்ஷெப்பர் திருச்சபையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டங்கள் 2019 ஆண்டிலே இடைக்கால நிர்வாகி நீதியரசர் டி ஹரிபரராமன் அவர்கள் மாறுதலுக்காக பெயர்பட்டியல் கொடுத்த பொழுது அதற்கு ஜான் கருணாநிதி ஆயர் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. இந்த திருச்சபை பரிசுத்த ஜேம்ஸ் லூத்தர் திருச்சபையினர் அவரை அன்போடு கூட அழைத்தார்கள். இவருடைய இப்படிப்பட்ட நியமன ஆராதனையானது நம்முடைய சாலையை கடந்து ஒரு தற்காலிக திருச்சபை இருந்தது, ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்திலே அவருடைய அந்த நியமன ஆராதனை நடைபெற்றது. அதற்கு தலைவராக அதற்கு விச்சராய் அவர்கள் நாம் வந்திருந்தோம். சிறிது மனது கசப்பும் அவருக்கு ஏற்பட்டது. பிறகு அது சிறு காலத்தில் மறந்துவிட்டது. எங்களோடு அன்று முதல் இன்று வரை ஆயராக மட்டுமில்லை ஒரு நல்ல நண்பராகவும் தொடர்ந்து இந்த திருச்சபையில் மிக சிறப்பாக பணிகளை செய்தவர் அதற்கு எம் ஜான் கருணாநிதி ஆயர் அவர்கள். அவர் எப்பொழுதும் அவருடைய தந்தையாரை நன்றியோடு நினைவு கூறுவார். மரியாதைக்குரிய மார்ட்டின் அபிஷேகநாதன் ஐயா அவர்கள், ஆசிரியர் அவர்கள் இந்த ஊழியத்தை மிகவும் நேசித்து இந்த ஊழியத்திற்கு வந்து பல இன்னல்கள் மத்தியிலும் சிறப்பான ஊழியத்தை பரிசுத்த ஜேம்ஸ் லூத்தர் திருச்சபையை ஆற்றியவர். அவரை தொடர்ந்து இன்றைக்கு உங்களுடைய போதகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய ஆயர் ஆர் கிறிஸ்துராஜ் அவர்கள், அறிவியலன் காலத்தில் ராபர்ட் தேவகுமாரி அவர்களுடைய மூத்த மகன்.
ஒரு எளிய பின்னணி அருமையான ராபர்ட் அவர்கள் மிக எளிய குடும்பத்தில் இருந்து வந்தாலும் விசுவாசத்திலே மிக உயர்வானவர். அவர் பெய்துள்ளர் திருச்சபை வீராபுரத்திலே ஒரு பெரிய தூணாக விளங்கியவர். இப்பொழுது நாம் நம்முடைய குளிர்காலங்களிலே நாம் அணிந்து கொள்வதற்கு பல வகையான ஆடைகள் உள்ளது. ஆனால் அந்த ராபர்ட் அவர்கள் கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு அந்த பஜனைக்கு ஊழியத்தை செய்தவர். தன்னுடைய 2 மகன்களில் மூத்த மகனான கிறிஸ்டிராஜை இதில் பல்வேறு இடங்கள் உண்டு தெரிந்தும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். அவர் அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு அண்ணனாக, அவருக்கு நல்ல ஆலோசகராக அல்லது எல்எஸ்டி டான்சன் பிரேமகுமார் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த மத்திய லுத்தரன் திருச்சபை சங்கத்துறையை மிக சிறப்பான தன்னுடைய பணியை 5 ஆண்டுகால பணியை நிறைவு செய்து அவரை குறித்து சாட்சி பதிவதை நேற்றைய காணொலியிலே நாங்கள் கண்டோம். இவர் இங்கே வந்திருப்பது உண்மையாகவே அது கடவுளுடைய சித்தம். ஏனென்றால் நிர்வாகத்தில் எங்களுக்கு கண்டு தெரியும். முதல் 3 பெயர்களில் கவி கிறிஸ்டாஜாவுடைய பெயர் இடம்பெறவில்லை. பிறகுதான் திடீரென்று அவருடைய பெயர் இடம்பெற்றது. இது உண்மையாகவே கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய அழைப்பு. ஏனென்றால் நமக்கு நிர்வாகத்தில் நெருங்கியவர்களுக்கு தெரியும், முதல் 3 பேர்களில் கிறிஸ்டாஜ் பெயர் இல்லை. பிறகு அடுத்ததாக வரும்பொழுது 1000 கிறிஸ்டாஜாவுடைய பெயர் வந்ததற்கு இன்றைக்கு நியமனம் பெற்றிருக்கிறார். ஆகவே நாம் என்னதான் ஐயர்கள் செய்தியை சொன்னது போல விலையை செய்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, விலையை செய்கிற தேவனாலேயும் இது தேவனுடைய சித்தம். அவருடைய ஊழியப்படி சிறக்கட்டும். 100 ஆண்டு திருச்சபை, விசுவாசம் திருச்சபை, முன்மாதிரியான திருச்சபை உடைய ஊழியப்படி சிறக்க ஆம சபை சங்கத்தின் சார்பாக மனதான வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். சிறப்பான ஒரு வார்த்தையை வழங்கிய ஆம்பூர் சபை சங்கத்துடைய செயலாளர் அவர்களுக்கு திருச்சபையை சார்பாக நன்றி தோட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாமன்ற உறுப்பினர் டி. சாமுவேல் செல்லப்பாண்டி ஐயா அவர்களுக்கு நமது திருச்சபையுடைய முன்னாள் செயலாளர் எம். திருவாரூர்நாதன் அவர்கள் மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு செய்தவைக்கு நன்றி. அடுத்தபடியாக எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு, ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்ய திரு டி. ஜான் அருண்குமார் ஆசிரியர் திரு எஸ். சி. ஜீவமணி ஐயா அவர்களை முன்பாக வந்து அவருக்கு மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நம் மத்தியிலே வந்து மிக சிறப்பான ஓரிரு நியமனத்தை நடத்தி கொடுத்த அருள் திரு விக்டர் ஐயா போதர் அவர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு டி. ஆசி தம்பி அவர்கள் மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன்.
அடுத்தபடியாக அதற்கு ஜான் திருவாளர் போதனையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு மரியாதை செய்ய நம்முடைய திருச்சபையுடைய எஸ். விக்டர் ஜெயக்குமார் போதனைக்கு மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். திரு ஜான் திருவாளர் அடுத்து போதனை அவர்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு நன்கு அறிமுகமான போதகர் நம்மிடத்திலே பணியாற்றியவர் திரு ஆர்.சி. நவராஜ் போதகரையா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு ஜி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். அடுத்து குறையரசு போதகர் அவர்களுக்கு மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய திருச்சபையுடைய செயலாளர் ஆர். ஸ்ரீமந்தன் அவர்களை முன்பாக வந்து அவருக்கு மரியாதை செய்ய திருச்சபையுடைய பொருளாளர் ஆர். ஸ்ரீமந்தன் அவர்களை குறையரசு போதகர் அவர்களுக்கு இந்த திருச்சபையுடைய பொருளாளர் ஆர். ஸ்ரீமந்தன் அவர்கள் தற்பொழுது மரியாதை செய்துள்ளார். அடுத்து மூத்த போதகரான அடுத்து நீதிநேசன் ஐயா அவர்கள் நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு எஸ். ஆலமன் திருச்சபையுடைய உதவி செயலாளர் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்து கிளாக்ஸல் பிரேம்குமார் போதனையா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஆர். ராஜ்குமார் திருச்சபையுடைய மூவர் ஆர். ராஜ்குமார் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக அடுத்து சந்தோஷ் போதகரையா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் பரவடி அடுத்தபடியாக அடுத்து அம்பேத்கர் போதகர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு ஜே. சாலமன் ஆசிரியர் அவர்களை மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நம் மத்தியிலே நீண்ட நாட்களாக ஊழியம் செய்த புதிய எருசலேம் தேவாலயத்துடைய போதகராய் இருக்கக்கூடிய தேவ ஊழியர் எம். நெல்சன் தேவதாஸ் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவருக்கு நமது திருச்சபையை சார்ந்த திரு எஸ். தினகரன் ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறேன்.
அந்த திருச்சபையினுடைய செயலாளர். அடுத்து இந்த திருச்சபையினுடைய ஆசிரியர் திரு சி. ஜான் ஜேம்ஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு எல்.எஸ். தேவகுமார் ஐயா தாளாளர் அவர்களுக்கு மரியாதை செய்ய திரு சி. ஜான் ஜேம்ஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போன்று நமது திருச்சபைக்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திரன் அவர்கள் நிலைக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு முன்னாள் வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர் ராஜேஷ் அவர்களை முன்பாக வந்து மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து எம். ஜான் பீட்டர் அவரை முன்பாக அழைக்கின்றேன். ஜான் பீட்டர் தற்போது நரேந்திர அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் வாலிபர் சங்க தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக திரு ரிச்சர்ட் ராபர்ட் காது கேளாதவர் வாய் பேசாதவர் வழியிலேயே காலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தெப்பண்டம் பள்ளியிலேயே தாளாளர் அவர்களை முன்பாக அழைக்கின்றேன். அவர்களுக்கு நமது திருச்சாமியுடைய மூப்பர் எம். ஜான் பீட்டர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்து நிறைவாக திரு ஜான் சுந்தர் ஐயா அவர்களுக்கு சந்தர் ரோட்டரி கிளப் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் திரு யோக அவர்கள் மரியாதை செய்வார். தற்பொழுது நம் மத்தியிலே 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பான இறைப்பணியை செய்த நம்முடைய போதகர் திரு ஜான் பெர்னாஷா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். திருச்சபையில் அற்புதமாக ஒரு இன்வால்மெண்டோடு ஊழியம் செய்தார்கள் ஜான் பெர்னாஷா அவர்களுக்கு சாஸ்திர சீவகுத்தர் திருச்சபை சார்பாக எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக அவருக்கு அன்பின் நாளை அறிவித்து மகிழ்கிறோம். அடுத்து கிறிஸ்திராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு சீவகுத்தர் சார்பாக அன்பின் ஆணையை அறிவித்து வருகிறோம். இரு போதகர்களை சிறப்பித்த மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வாணியம்பாடி
போதனைக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் திரு ரிச்சர்ட் சார், எப்ப நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு திருச்சபை சார்பாக நன்றி. அதே போன்று ஜான் சந்தரையா ரோட்டரி கிளப் தலைவர் அவர்களுக்கும் திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் நம்முடைய போதகருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல வாய்மொழியை சேர்ந்த இந்திய ஆசிரியர் அவர்கள் நம்முடைய போதகருக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை சோதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கில்பர்ட் போதனையா அவர்களுக்கு தற்போது திருச்சபை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அதை திருச்சபையினுடைய செயலாளர் யோகா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். போதனைக்கு நன்றி. போதகர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் திருச்சபை சார்பாக நன்றியையும் சொந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 போதகர்களையும் அமர வைத்து நம்முடைய வாயு பிள்ளைகள் கேக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கேக்கை அவர்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அடுத்த நிகழ்வாக 2 போதகர்களையும் அமர வைத்து அவர்களுக்காக நம்முடைய வாயு பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கேக்கை கட்டப்படும் என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறது. திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர் ஜானராஜ் அவர்கள் நம்முடைய போதகர் ஜான் கண்ணாச்சாரி அவர்களுக்கு கொண்டாடி கொண்டுள்ளார். திருச்சபை சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என அந்த கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக சிறப்பான ஒரு விருது ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அனைவரும் இருந்து அந்த விருதினை கொண்டு செல்வதாக ஏற்படுத்துகிறோம். அதே போல நம்முடைய திருச்சபையுடைய முன்னாள் தலைவர் ஜானராஜ் அவர்கள் நம்முடைய புதிய போதகர் அவர்களுக்கு கொண்டாடி கொண்டு சிறப்பு செய்கிறார். ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சபையினுடைய ஆலோசகர் எஸ்.சி. ஜெயசிகாமணி அவர்கள் நம்முடைய போதகர் அவர்களுக்கு கொண்டாடி போட்டு மரியாதை செலுத்துகிறார். அவருக்கு சார்பாக நன்றி. நம்முடைய போதகருக்கு டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அவருக்கு திருச்சபை சார்பாக நன்றியை சொல்லுகிறோம். தற்பொழுது கேட்க வேண்டிய நிகழ்வு நடைபெறும். அதற்கு முன்னதாக இருவருக்கும் திருச்சபையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது.
நம்முடைய வாலிப பிள்ளைகள் வாலிப சங்கத்தின் சார்பாக இரு போதகர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அதுபோல இருக்கிறார்கள். தற்போது இரு போதகர்களும் அந்த கேக்கை கட் பண்ண சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்த வாலிப சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் பின்னால் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது போதகர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்புகள் முடிந்திருக்கிறது. சபை மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற நீங்கள் தந்த ஒத்துழைப்புக்காக உதவிக்காக உங்களுக்கு திருச்சபையை சார்பாக நன்றியை சோதனை செய்து வருகின்றோம். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவினை நீங்கள் உறுதி செல்லுமாறு உங்களை அனுபவம் கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய திருத்தந்தையாக திரு ஆர் சாமிமாரி ஆசிரியர் அவர்கள் இங்கே புதிய போதகர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். அதே போன்று திரு சி ஜான் ஜேம்ஸ் ஆசிரியர் அவர்களும் புதிய போதகர்களுக்கு சிறப்பு செய்ய காட்டிக் கொண்டிருக்கிறார். சிறப்பு செய்த ஆசிரியர்களின் குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் வருகிறோம். தற்பொழுது நம்முடைய புதிய போதகருக்கு ஜான் ஜேம்ஸ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மாதத்தினுடைய முதல் நாள் வழக்கம் போல திருவள்ளுவர் கூடிய ஆராதனை நடைபெறும் என்பதை சபை மக்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 6:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாளை தினம்
முதல்